கடனை வாங்கக்கூடாது எப்பயுமே. நான் தான் திரும்ப சொல்லுவேன். அதாவது நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் தங்கத்தை வாங்கணும். கடன் வாங்கி வாங்குறேன் அந்த டைமில் அப்ரிஷியேஷன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? வெறும் வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்களுடைய உழைப்பு வீணாக போயிடும். அதனால் நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கையில் இருக்க பணத்துக்கு வாங்கலாம். சில பேர் கேட்பாங்க, கோல்டு வச்சுருக்கேன், அந்த கோல்டை அடமானம் வச்சு வாங்கலாமா? அது கூட ஒரு நல்ல விஷயம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதையுமே அது எவ்வளோ நாளில் நீங்கள் மீட்டு எடுப்பீங்க? ஒரு அடமானம் வச்சு ஒரு நகையை வாங்குறீங்க, 10 பவுன் உங்கள்கிட்ட இருக்குது, அதை அடமானம் வச்சு ஒரு 6 பவுனோ 7 பவுனோ 8 பவுனோ வாங்குறீங்க. வாங்கணுன்னு அது சும்மா வந்துடுறதில்ல. லாபம் மாதம் அப்படி வாங்குறது. அதான் சொல்ல வரேன். அதற்கு உண்டான விலை அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த 10 பவுனுக்கு வச்சு நீங்கள் வாங்கினீங்க இல்லையா, அந்த அசலை எப்போ நீங்கள் திருப்பி செலுத்துவீங்க? அசலை என்னால் செலுத்தவே முடியாது அப்படின்னா வாங்கவே வாங்காதீங்க. அடுத்த 1 வருடம் 2 வருடத்தில் நான் அசலை செலுத்திடுவேன் நம்பிக்கை இருந்தால், அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் அதுக்குண்டான வழிகள் இருந்தால் அதுக்குண்டான உழைப்பு நீங்கள் போடணும். ஒன்று நம்மகிட்ட பொருளாதாரம் பார்க்கணும், அப்புறம் அதுக்கு உண்டான வழி என்னன்னு சொல்லி ஆராயணும். அது வரல அப்படின்னா நம்ம உழைச்சி மேல் கொண்டு வருமானத்தை சேர்த்து அதை அடைக்கணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எல்லாமே வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி அடகு வச்சு கூட நம்மளுடைய பணம் நம்மளுடைய ஆத்திர அவசரத்துக்கு வைக்கிறது தான் அது இருக்குது. அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பண்ணலாம்.